வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் 9:24 ஆயிடுச்சு. நம்ம ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிடுவோம். 17,550 அண்ட் 17,650. ஆல்ரெடி 17,550 நம்ம கிட்ட இருக்கு. 17,650 பி வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம சார்ட்ஸ் போட்டுடலாம். ஸோ நிஃப்டி சார்ட் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம சியும் பியும் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து இந்த சார்ட் லே அவுட்டில் போய்ட்டு இந்த 3 சார்ட்ஸ் ஓரியன்டேஷன் எடுத்துக்கிறேன் நான். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சிஇ சார்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பிஇ சார்ட்டு. எப்படி ஆர்டர் போடுறதுன்னு கேட்டுருந்தீங்க இல்லையா? சில பேர்லாம் வந்து எப்படி எக்ஸாக்ட்லி நான் 190க்கு போடுறது நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இதுக்கு நான் போட்டு வைக்கிறேன் ஆர்டர். இப்போ சிஇல ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பை பண்ண போகிறோம். ஓகே, நான் எப்பயும் 2 லாட் தான் பண்ணுவேன். அண்ட் நம்ம வந்து எஸ்எல் ஆர்டர் போடுறோம். ஏன்னா கரண்ட் ப்ரைஸை விட ஹையர் ப்ரைஸில் நம்ம வாங்குறதுக்கு விரும்புகிறோம். ஓகே, 188 வரும்போது ட்ரிகர் ஆகட்டும். அண்ட் பை ப்ரைஸ் வந்து 119 கொடுக்குறேன். அதாவது நான் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நான் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுறேன். ஈவன் எனக்கு 188ல் கிடச்சாலும் ஐ எம் கோயிங் டு டேக் தட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும். உங்களுக்கு அதாவது 188 வரைக்கும் வந்துச்சுன்னா ஈஸியாக 190 டச் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக மேலே போகும். ஸோ இங்கே வந்து நான் பை கொடுத்து வச்சிட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எஸ்எல் ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கும். சிமிலர்லி பிக்குமே அதே போல் போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? பை எஸ்எல் ஆர்டர் போடுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 188 அண்ட் பை ப்ரைஸ் வந்து 190. இப்படி கொடுத்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? த மூமெண்ட் பியோட ப்ரைஸ் 188 வருதுன்னா அப்போ தான் இது பிளேஸ் ஆகும் எக்ஸ்சேஞ்சில். அதுக்கப்புறம் நமக்கு இந்த 190க்குள்ளே இந்த ₹2 கேப்பில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ பைன்னு கொடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ 2 சைடும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இன்கேஸ் சிஇ சைடு வந்து டக்குன்னு போச்சு அப்படின்னா வி வில் கெட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபுல்லாக பிரேக் ஆயிடுச்சு. நல்லாவே பிரேக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 3-4 ருபீஸ் வந்து பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிஇயோடைய ஆர்டர் பாருங்கள் 183 அந்த மாதிரி போயிட்டுருக்கு சிஇயோட சைடில். ஸோ அது வந்து த மொமெண்ட் 188 தொடும்போது நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். மேபி நமக்கு 188ல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கணும், எனக்கு தெரிஞ்சு எக்ஸிக்யூட்டும் ஆகிருக்கணும். எஸ், இட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். 188.28க்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஓகே, நான் 189 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை, பட் 188 வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி 190 கிராஸ் பண்ணிவிடும். இப்போ 190க்கு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் எல்லாருமே நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணுவோம். அண்ட் இப்போ கையோட வந்து டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் போட்டுடலாம். அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கிரியேட் ஜிடிடின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து செல் ஆர்டர் ஸ்டாண்டர்டாக வந்துடும். அண்ட் ஓசியோங்கிறது வந்து 1 கேன்சல் அதர் ஆர்டர். ஓகே, இது எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் டார்கெட் ஆர்டரும் நம்ம போட்டுருவோம். நம்ம வந்து 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு. ஸோ 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 160க்கு நம்ம எக்ஸிட் ஆகணும். ஓகே, ஸோ ட்ரிகர் ப்ரைஸ் 162 அண்ட் 160 ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து 220. ஸோ 218க்கு ட்ரிகர் ஆகட்டும், 220க்கு நம்ம எக்ஸிட் ஆகும் பிளேஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதர் ஆர்டர் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை கேன்சல் பண்ணிடுவோம். பி சைடு நம்ம போட்டு வச்சுருந்தோம், அதை கேன்சல் பண்ணிடுறேன் நான். அதை கேன்சல் பண்ணிட்டேன். இனி நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாங்க. ஸோ இதுதான் 145 ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அண்ட் 145 ஸ்ட்ராட்டஜின்னு பேர் ஏன் வந்தது அப்படின்னு உங்கள் நியூ மெம்பர்ஸ்க்காக சொல்கிறேன். சரி, எப்போ வந்து ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒன்று வந்து 145 பிரேக் பண்ணி கீழே வருதோ அந்த சைடு வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இது முன்னாடியே நடந்துடும், அது வந்து ஒரு இண்டிகேஷனாக இருக்கும்.
அப்போ வந்து நம்ம சிஏ கண்டினியூஸ்லி வாட்ச் பண்ணலாம். இதுதான். பட் இன்னைக்கு வந்து 190 முன்னாடியே ட்ரிகர் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா தான் அது 145 பிரேக் பண்ணிச்சு. இதனால தான் இது பேர் வந்து 145 ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. அதாவது 3வது 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் 645 இருந்து 609 வரைக்கும் கீழே இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ். பட் என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து திரும்பியும் ப்ரைஸ் ரிவைஸ் ஆகி 641 திரும்பியும் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை வரைக்குமே வந்துருச்சு. ஓகே, இது வந்து என்னென்னா அப்போ பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. கீழே வர ஆன் டிப்ஸ் தே ஆர் பையிங் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தே டோன்ட் வாண்ட் மார்க்கெட் டு கோ டவுன். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டில் சார்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கீழே சைடு விக்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா தென் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் எப்பயுமே ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சு அதுக்கு அடுத்த கேண்டில் அதையும் தாண்டி போகுது அப்படின்னா தென் பையிங் வந்து ரொம்ப இன்டாக்ட் இருக்குன்னு அர்த்தம். இது கூட இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேசி வந்து ஜாஸ்தியாகிடும். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் டைம்ஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். நான் நியூ ட்ரேடர்ஸ்க்காக இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நேராக உள்ளே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கங்க. இதெல்லாம் கற்றுக்கும் போது என்னென்னா யூ கேன் மேக் ஏ கரியர் அவுட் ஆஃப் ட்ரேடிங். சரி, ரொம்ப நேரமாக இங்கே வந்து மேலேயே தான் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு அப்பர் போர்ஷனில். ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 17,646 ஆக்சுவலி அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கூட. லாஸ்ட் டைம் பாருங்கள் எக்ஸாக்ட்லி அங்கேருந்து தான் கீழே வந்திருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது. இட் ஷுட் பிரேக் ஆக்சுவலி. ஏன்னா இன்கேஸ் இங்கே சப்ளை ஜோனாக இருந்தது அப்படின்னா இங்கே இந்நேரம் இவ்வளோ நேரம் நின்றுருக்காது, கீழே வந்திருக்கும். இந்த கேண்டலுக்கு கீழே வர ட்ரை பண்ணிச்சு பார்த்தீங்களா, 945 உடைய 15 மினிட்ஸ் கேண்டில் அப்பயே கீழே வந்திருக்கணும். பட் இட் இஸ் ஸ்டில் சஸ்டைனிங் அப்படிங்கிற போது பையிங் ப்ரெஷர் இருக்குது. கண்டிப்பாக இட் ஷுட் பிரேக். ஸோ எப்பயுமே நினச்சிக்கோங்க, ஒரு சப்ளை ஜோன் எப்படி இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கு இல்லைங்களா, இதே போல் இந்த இடம் கிட்ட வரும்போதே இதே போல் கீழே விழும். அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது விழுந்திருக்கணும், பட் விழலை. அந்த இடத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ அங்கே வந்து சப்ளை பெருசாக இல்லைன்னு தான் அர்த்தம், பையிங் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ணிட்டேங்க ஆர்டரை. 17,550 ஆர்டரை வந்து மாடிஃபை பண்ணி 210க்கு எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகே, ஸோ வித் தட் ஏன்னா எனக்கு 188.23 கிடச்சிது. ஸோ ஒரு 21.22 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி 22 பாயிண்ட்ஸு. யா, ஸோ இது என்ன 12,500 காட்டுதுன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஸ்கேல்பிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ 180க்கு ஃபால் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல ஸோ ஐ ஆட் சம் போர்ஷன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணேன் நான். ஸோ அந்த ஸ்கேல்பிங்கோட ப்ராஃபிட்ஸ் தான் அது. ஸோ நீங்கள் இதே போல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஓகே, நம்ம வந்து 145 ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷன்ஸ் நான் சில நாள் காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து ஓகே இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஏன்னா இதோடைய ரிஸ்க் வந்து என்னது, ஓகே ஐ நோ வாட் ரிஸ்க் ஐ எம் டேக்கிங். அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து ஓகே இவர் எடுக்கிறாரு அப்போ நாமளும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்காதீங்க. நல்லா கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மட்டும்தான் இது. ஓகேங்களா, ஸோ அர்னிங் பாசிபிலிட்டி ஆர் மச் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதனால வந்து நீங்கள் நல்ல டைம் செலவழிங்க கற்றுக்கிறதுல. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமா இருந்தது. இன்றைக்கி டெலகிராம் குரூப்பை வந்து ஃப்ளட் பண்ணி விட்டீங்க. ஃபுல்லாக மெசேஜஸ், எல்லாருக்கும் நர்வஸ்னஸ், டென்ஷன், எப்போ இது டார்கெட் செட் பண்ணுறது, எப்போ டார்கெட்டை புக் பண்ணுறது, ஏன் டார்கெட் வரல, ஏன் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது, எதுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுது, இந்த மாதிரி ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் தான் ரன்னிங் த்ரூ யுவர் வெயின்ஸ் ஆக்சுவலி. சி ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பார்க்குற மாதிரி ரொம்ப சுலபமாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தோம் உடனே உள்ளே இறங்கிட்டோம் அண்ட் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. லாஸ்ட் வீக் இட் வாஸ் வெரி ஈஸி. ஃப்ரைடே என்ட்ரானோம், மண்டே மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம குரூப்பில் இருக்க பெரும்பாலானோர் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்ஸை
டேஸ்ட் பண்ணது வந்து லாஸ்ட் வீக். அதனால நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் வந்து அதுக்கு டியூன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நமக்கு உடனே கிடச்சிது, இது பரவாயில்லையே சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகேங்களா, என் பேக் டெஸ்ட் ரிசல்ட் பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் பாருங்கள். நம்ம 22 வீக்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து டார்கெட் கொடுத்து, அதுவும் அரௌண்ட் 440 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த வாட்டி வந்து போன முறை வந்து நாங்கள் 470 நான் புக் பண்ணேன், நிறைய பேர் 450 புக் பண்ணாங்க, சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணி 490 கூட புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை அந்த மாதிரி கொடுத்துருக்கு. பட் மற்ற முறையெல்லாம் என்ன ஆகும்னா, எதர் மண்டே ஈவினிங் டார்கெட் கொடுக்கும், இல்லை அப்படின்னா டியூஸ்டே கொடுக்கும், சம்டைம்ஸ் வெட்னஸ்டே கொடுக்கும், இல்லைன்னா சில நாள் வந்து தேர்ஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணி தேர்ஸ்டே எக்ஸ்பைரியில் லாஸ்ட் ஹவரில் டார்கெட் கிடைக்கும். ஸோ அவ்வளோ பொறுமை உங்களுக்கு இருக்கணும். இப்பயே நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா நாளைக்கு வந்து திரும்பியும் ஏன் இன்னைக்கு டார்கெட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணாதீங்க. அண்ட் நிறைய அனலைஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகே, வேர்ல்ட் மார்க்கெட்ஸ், நியூஸ் சேனல், மற்ற யூடியூப் சேனல்ஸ், மற்ற டெலிகிராம் குரூப்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, see already we have entered the trade, சரிங்களா, ப்ராஃபிட்டோ லாஸோ we have to bear it, அவ்வளோதான். இனி வந்து அந்த அனலைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பொசிஷன் எதுவும் மாற போகிறது கிடையாது. அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நம்ம வந்து we are prepared to give the stop loss or we are prepared to take the profit. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்றது பார்க்கறதுனாலையோ இல்லை மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறதுனாலையோ நம்ம பொசிஷனோட நிலைமை ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. அதனால ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் தோஸ் பொசிஷன்ஸ். மற்ற இதில் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. லீவ் தட், கூலாக இருங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், பாய், தேங்க்யூ.